அஸ்ஸலாமு ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் என்னென்னலாம் வந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே நான் செஞ்சேன் அப்படின்றத ஒரு பிளாகை தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி வந்து நான் செஞ்சுருந்தேன். ரொம்ப அருமையாக வந்திருந்தது. நான் இது வந்து புது மெத்தடில் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதை வந்து உங்கள்கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். அதோட ஃப்ரிட்ஜும் வந்து நம்ம சுத்தம் பண்ணி வந்து 1 மந்த் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி அதையுமே நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இப்போ இதில் வந்து 65 நான் வந்து செஞ்சுருந்தேன். ஆனால் அதை வந்து வீடியோவாக வந்து நான் ஷூட் பண்ணலை. லென்த் வீடியோவாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி அதோடு வந்துட்டு ஒரு பிளாகாக நான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, புது மெத்தடில் நான் செஞ்சேன்னு சொன்னேன்ல. ஸோ நம்ம வந்து பிரியாணினாவே அதில் தக்காளி, மல்லி, புதினா எல்லாருமே போடுவோம். அது எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம வந்து பிரியாணி சாப்பிடும்போது அந்த தக்காளி, மல்லி, புதினா இது எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுலே நமக்கு வந்து டைம் வந்து சரியாக இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம எப்படி வந்துட்டு செய்யலாம் அப்படின்றத வந்து நான் அந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம சிக்கன் மேக்னேட் பண்ணுறதுக்கு ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்துடலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், சால்ட் வந்து தேவைக்கேற்ப. அப்புறம் வந்துட்டு நான் ஃபுட் கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெட் கலரு. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சமாக எண்ணெயும் தண்ணியும் ஊற்றி நல்லா வந்து இது மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அதோடு வந்து இந்த சிக்கனை வந்துட்டு அது எல்லாமே வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் வந்துட்டு தடவி வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா சாஃப்டாக சிக்கன் வந்து நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். அதோட சாஃப்டாகவும் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ அரிசி வந்து நான் எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இந்த பவுலில் வந்து ஒரு பவுல் நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 1 kg கிட்டே இருந்தது. நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இதில் சமைச்சு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வந்துட்டு கழுவி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ என்னென்ன பொருள் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, புதினா, அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய எலுமிச்சை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ தனித்தனியாக தான் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் மட்டும் லைட்டாக வந்து பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ தாளிப்புக்கு என்னென்ன ஸ்பைசஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். 4லேருந்து 5 பட்டை எடுத்திருக்கேன். 2 வந்து பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். அப்புறம் 4 வந்து கிராம்பு வந்து 4லேருந்து 5 கிராம்பு வந்து எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இது நட்சத்திர பூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 நான் சேர்த்துருக்கேன். அதோட கல்பாசி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே சேர்த்திங்கன்னா பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டில் வந்துட்டு வந்துடுது. இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்துட்டு இது கிடச்சிது அப்படின்னா போடுங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் போடுங்க. நான் வந்து கடலெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் கடலெண்ணெயில் செய்கிறதுனால நெய்யும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கம்மியாக தான் வந்து நெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் வந்து நல்லா பல்ஸ் விட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கப்பில் 1 கப் வந்து நான் வெங்காயத்தை வந்து முழுமையாக சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து வதங்கணும் அப்படின்றதுக்காக. அதாவது இது அரைக்காமல் ஒரு பவுல் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ண அந்த வெங்காயத்தில் இருந்தால் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 1 kg நான் செய்கிறேன். 1/4 கிலோ வந்துட்டு வெங்காயம் எடுத்துருந்தேன். அதில் வந்து ஒரு பவுல் மட்டும் நான் வந்து முழுமையாக சேர்த்துருந்தேன். மிச்சத்தை வந்துட்டு நான் வந்து பல்ஸ் விட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப பேஸ்ட்டாக வந்துட்டு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி 1-2 பல்ஸாக விட்டு எடுத்துருக்கோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதே வந்து சின்ன வெங்காயம் வந்துட்டு போட்டு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் அருமையாக வரும். ஸோ என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் வந்து காலியாகிடுச்சு. பக்கத்தில் வந்து நான் வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணியிருக்கேன். நான் 1 பவுல் தண்ணி எடுத்தேன்ல, அதில் வந்து 2 பவுல் தண்ணி வந்து நான் வந்து சூடு பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ இது நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வந்து வதக்குங்க. வெங்காயம் நம்ம வந்து அரைச்சி தானே போட்டிருக்கோம், சீக்கிரமே வந்துட்டு ஒன்றோட ஒன்று நம்ம வந்து சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு விஷயமும் வந்து நம்ம செய்யும் போது பொறுமையாக தான் செய்யணும். இது வந்து நல்லா வதங்கி வரும்போது தான் நமக்கு வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டு கிடைக்கிறது. நம்ம எவ்வளோ தான் பொருள் சேர்த்தோம் அப்படின்னாலுமே
அதை வந்து வதக்குறதுல தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 200 கிராம் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நம்ம அதை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா வதக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பிரியாணிலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த தொண்டை எரிச்சல் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து நம்ம சேர்க்குற அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து அந்த நல்லா வந்து வதக்கணும். ஸோ அதனால தான் அந்த வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த நெஞ்செரிப்பு, அந்த தொண்டை எரிச்சல் அது மாதிரிலாம் வர்றது ஜீரணம் இல்லாமல். இதுக்கிடையில் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து நல்ல கலர் எடுத்து கொடுக்கும். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து தக்காளி வந்து பேஸ்ட் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இதையுமே வந்து சேர்த்துடலாம். ஆனால் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிருவோம் அப்படின்ட்டு செய்யக்கூடாது. தனித்தனியாக தான் நம்ம வந்து அரைக்கணும். வெங்காயம் தனியாக, தக்காளி, மல்லி தனியாக, புதினா தனியாக. ஸோ என்கிட்ட வந்து சின்ன ஜார் இல்லை அப்படின்றதுனால மல்லி புதினா மட்டும் ஒன்றா சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தக்காளி, மல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணும். ஸோ நல்லா வந்து பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்து டைம் கொடுத்து வதக்கணும். இப்போ வந்து மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது 3யுமே சேர்த்து நான் வந்து அரைச்சிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன ஜார் இருந்தது அப்படின்னா மல்லி தனியாக, புதினா தனியாக, பச்சை மிளகா தனியாக நீங்கள் வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ என்கிட்ட சின்ன ஜார் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் ஆகலை. அதனால் வந்து நான் பெரிய ஜாரில் தான் நான் வந்து அரைச்சிருக்கேன். அதனால் வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்காக நான் அரைச்சிருக்கேன். மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது 3யும். ஸோ லெமன் வந்து தனியாக வந்து நான் ஜூஸ் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை காட்டுறேன். இப்போ இது நல்லா வந்து வதக்கணும். என்னடா அது நம்ம க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஆனால் பிரியாணி வந்து க்ரீன் கலரில் தான் மல்லி புதினாவில் நம்ம அரைச்சி போடுறதுனால க்ரீன் கலரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது பிரியாணி கலரில் வந்து ஃபைனலாக வந்து வந்துடும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது நல்லா வந்து வதங்கணும். இடையில வந்து லெமன் ஜூஸும் நான் வந்து கலந்து வச்சுட்டேன். இது வந்து சிக்கன் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த மசாலா எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குன்றதை பாருங்கள். ஸோ இந்த சிக்கன் போட்டு அங்கிட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறது. இந்த சிக்கனில் வந்து நீங்கள் மேக்னேட் பண்ணும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து போடலை. நான் முழுமையாக வந்து பிரியாணிலே நான் வந்து சேர்த்துட்டேன். அப்படி நீங்கள் மேக்னேட் பண்ணும் போது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து பிரியாணியில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா வந்து கலந்துக்கோங்க. ஒரு 2 or 3 மினிட்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய லெமனாக இருந்தால் 1 ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. இப்போ வந்து தயிர் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தயிர் வந்து எதுக்காக வந்து பிரியாணிக்கு சேர்க்குறாங்க அப்படின்றது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து உப்போ இந்த சமயத்தில் அந்த சிக்கனில் வந்து நமக்கு உப்பு அல்லது மிளகாத்தூள் இது மாதிரி ஏதாவது காரம் அது மாதிரி இருந்தது அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை வந்து தவிர்த்து கொடுக்கும். அதனால தான் நமக்கு வந்து தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்க்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்னென்ன ஸ்பைசஸ் சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மிளகாய் தூள் நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோடு வந்து இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ அந்த மசாலா ஐட்டங்கள்லாம் செய்யும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே வந்துட்டு சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். அதுதான் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு வந்து இதுக்கு நம்ம சிக்கன்லையும் போட்டிருக்கோம், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கும் போதும் போட்டிருக்கோம். ஸோ இந்த சமயத்துலையும் வந்துட்டு போட்டிருக்கோம். பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா ஒரு 3/4 பதம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா சரியாக இருக்கும்.
சிக்கன் வந்து முழுசாக வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி சாப்பாடு சேர்க்கக்கூடாது. ஏன்னா கொதிக்கிற தண்ணி நம்ம வந்து சேர்க்கும் போது அதுலேயே பாதி வந்து வெந்துடும். அதோட வந்து அரிசி பாயில் ஆகும்போது அதுலேயும் வந்துட்டு பாதி வெந்துடும். அதனால தான் வந்து நமக்கு வந்து அந்த சிக்கன் பீஸ்லாம் வந்து உடையிறது. அதனால் 3/4 பதம் வேகும் போதே நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு அரிசியும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி என்னடா க்ரீன் கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம வந்து மல்லி புதினா எல்லாமே அரைச்சோன்னா அந்த மிக்ஸி ஜாரை வந்து கழுவிட்டு அதில் வந்து ஒரு பவுல் தண்ணி கரெக்டாக வேணும் அப்படின்றதுக்காக அந்த பவுல் கணக்குலேயே வந்துட்டு 2 பவுல் தண்ணி நான் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இது ஊற்றி 2-3 நிமிஷத்துலேயே வந்து நல்லா கொதி வந்துடும். ஃபைனலாக எனக்கு வந்து உப்பு பத்தலைன்றனால கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க. இது நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கொதிக்கும். ஸோ கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசி போடுங்க. அரிசி வந்து நல்லா ஃபுல்லாக தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த அரிசியை வந்து நம்ம முழுமையாக சேர்த்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் கிளறி கொடுக்காதீங்க. லைட்டாக ஒரு கிளறிட்டு மூடி வைங்க. தண்ணி வந்து ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. 2 செல்லக்குட்டீஸும் பார்த்திங்கன்னா நல்லா விளையாடிட்டுருக்கு. இதுங்க விளையாடுறத பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த போர் அடிக்கிறதே வந்து தெரியாது. நல்லா வந்து டைம் பாஸ் ஆகுது இதுங்கெல்லாம் விளையாடுறத பார்த்தா. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சாப்பாடு பிரியாணி வந்து தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்துகிட்டு இதை வந்து நான் தம் போட்டுடலாம். ஸோ இது வந்து பூனை கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் தம் போட்டுடலாம். இது மாதிரி வந்து ஒரு காட்டன் டவல் போட்டுட்டு நல்லா வெயிட்டான பொருள் இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பானையில் தண்ணி முழுமையாக எடுத்துகிட்டு நல்லா வெயிட்டான பொருளாக வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் நல்லா உதிரியாக வந்துருச்சு. இது வந்து இப்போதைக்கு மூடி வைக்கலாம். இது இன்னும் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். அதாவது வந்து நல்லா புழுங்கட்டும் அரிசி சாப்பாடு எல்லாமே. ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நான் கழுவி எல்லாமே வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 மந்த் ஆகிடுச்சு. நான் வந்து எனக்கு ஃப்ரிட்ஜ் எப்போவுமே நீட்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இடையில வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால என்னால் இது வந்து கவனிக்க முடியல. ஸோ ஃப்ரிட்ஜே வந்து பசங்கள்லாம் சேர்ந்து ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாமே எடுத்து விலக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் துடைச்சிட்டு நான் அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷீட் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கண்ணாடி கிளாஸ் அதெல்லாமே வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து நான் மீஷோவில் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ஃபைனலாக எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன். இதெல்லாம் வந்து வண்டு முக்கிற பொருள் எல்லாமே வந்து நான் ஃப்ரீசரில் இந்த மாதிரி டப்பாவில் வந்து நான் போட்டு வச்சுப்பேன். அதோட வந்து வெண்ணெய் இதெல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன். நான் ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் நான் ஸ்பைசஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன். அது எல்லாமே நான் வந்து உள்ளே இன்னும் வைக்கல. ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் வந்து தேவையானது மட்டும் நான் இதில் வந்து வச்சுருக்கேன். இன்னும் வந்து நான் அரேஞ்ச் பண்ணலை கம்ப்ளீட்டாக. ஸோ இது வந்து எல்லாமே வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பூனை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து போயிட்டாங்க. நல்லா ஹெவியான சாப்பாடு இன்றைக்கி சிக்கன் நல்லா ஹெவியான சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி தூங்குறாங்க பாருங்கள். ஒன்று மேலே நல்லா தூங்கிக்கிட்டு எப்படி தூங்குறாங்க பாருங்கள் படுத்துக்கிட்டு. ஸோ இவங்கெல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க. ஸோ நமக்கும் பசி வந்துருச்சு, நம்மளும் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிரியாணி எடுத்து பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப அட்டகாசமாக வந்துருந்தது. டேஸ்ட்டு வந்து சொல்லவே வேணாம், சான்ஸே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நல்லா இருக்காது அப்படின்னா நான் வந்து வீடியோவாக நான் வந்து ஷூட் பண்ணி போட்டிருக்க மாட்டேன். ஸோ டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்தது. ரொம்ப அருமையாக வந்திருந்தது. நம்ம முழுமையாக சேர்க்கும் போது எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதை விட அதிகமாக தான் வந்து நல்ல டேஸ்ட்டு வந்து இருந்தது. சான்ஸே இல்லை. நீங்கள் 1 டைம் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் செய்வீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த தக்காளி மல்லி புதினாலாம் வந்து நான்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பிரியாணி வந்து ஃபேவரெட் எனக்கு. ஸோ அது வந்து சாப்பிடும்போது இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இது மாதிரி சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அந்த நமக்கு அந்த எடுத்து வைக்கிற வேலை வந்து நமக்கு மிச்சம், சாப்பிட்ற வேலை மட்டும்தான். அதோடு வந்து நான் ரைத்தாவும் செஞ்சுருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கேரட்டு, அரை தக்காளி போட்டிருந்தேன். அதோடு வந்து பச்சை மிளகாய் நான் வந்து ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக வந்து கேப்சிகம் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதோடு வந்து மாங்காய் வந்து லைட்டாக வந்து கேரட் திருவலில் வந்து சீச்சு அதையும் சேர்த்து ஃபைனலாக வந்து தயிர் உப்பு போட்டு நான் செஞ்சுருந்தேன். 65 வந்து நான் செஞ்சுருந்தேன். ஆனால் வீடியோவாக என்னால் ஷூட் பண்ண முடியல, ஏன்னா வந்து லென்த்தி வீடியோவாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து சொல்லுங்கள். நான் 65 வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத ஒரு ஃபுல் வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது மெயினாக எதுக்காக செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த 65 சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் செஞ்சேன். இந்த 65ல் வந்து லைட்டாக அந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா நீளமாக வந்து கட் பண்ணி அதோட லெமன் பிழிஞ்சு விட்டு மிளகுத்தூள் நல்லா தூவி விட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஒரு மத்தியானம் லஞ்ச் வந்து நல்லா ஹெவியாக போச்சு. உண்மையிலேயும் சொல்கிறேன், ரொம்ப அருமையாக இருந்தது பிரியாணி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.